விட்டுட்டேன்னு. அங்கே முன்னால் பார்த்திக்கா அந்த கோயிலை வாரா உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. போயும் அவளை கண்டு பயந்துக்கிட்டு கிடக்க. நானும் உன்கிட்ட எத்தனை வாட்டி படித்து சொல்லுறது அவளை கண்டுலாம் பயப்படாதேன்னு. உன்னையே என் தங்கச்சின்னு சொல்லவே எனக்கு வெக்கமாக இருக்குது. ஏன் தான் இப்படி பயந்தக்குள்ளேயே இருக்குதே தெரியல. நீ வெளியில் எங்கேயும் வந்துடாத. எப்போ பார்த்தாலும் அந்த கோயிலை ஊரை சுற்றிக்கிட்டு தான் தெரியவா. பேசாமல் நான் சொல்லுகிறத கேளு. முட்டு ஓடுறதுக்குள்ள முட்டு ஓடு, அதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்க. அப்படின்னா அவளுக்கு தெரியவே செய்யாது. எதுக்குக்கா என்னை பார்த்து இப்படி பேசுத? துஷ்டனை கண்டா தூர விளக்குன்னு நம்ம அப்பா சொல்லியிருக்காவளா? அதானக்கா நான் அப்படி பேசினேன். இதில் ஒன்றும் தப்பு இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியல. எனக்கும் சீலாக்கா சொல்லதான் சரின்னு படுது. ஆமாண்டி, படுது தழுக்குதுன்னு பெரிய விளையாட்டம் பேச வந்துட்டா. இப்படி கூட இருக்கிறவிய பையன் கட்டினானா அவள் எப்படி தைரியமாக இருப்பா? இப்படி தான் பயந்து நடுங்கிட்டு இருப்பா. அந்த கூறுக்கிட்ட கோயிலா பக்கத்து ஊர்லேயே வண்டியை திருப்பிட்டு பெய்யாச்சு. இவன் என்னன்னா நம்மளை நோக்கி வாரவன்னு பயந்து நடந்துதா. பேசாமல் நம்ம ஒன்று பண்ணுவோமா? என்னக்கா பண்ணணும் சொல்லு. நம்ம வந்த வழியே திரும்பி நம்ம வீட்டுக்கு போயிடுறோமா? ஆமாக்கா, அந்த ஐடியா கூட நல்லா தான் இருக்குது. அப்படியே சென்னையில் ஒன்று விட்டேன்னு வச்சுட்டு தலா அந்த பக்கம் திரும்பிக்கும். ஏன்க்கா இப்படி கோவப்படுத? கொஞ்சம் அமைதியேறா. இப்படியே மாற்றி மாற்றி பேசிட்டு நேரம் தான் போகும். இப்போ மீன் கடைக்கு போகணுமா போண்டாமான்னு சொல்லுங்கக்கா. நானும் அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் பிள்ளைகளா இப்படி வழியில் நின்றுட்டுருக்கே? கொஞ்சம் ஓரமாக நின்று பேசலாம்ல. இப்போ கூட்டமாக எல்லாரும் எங்கே கிளம்பிட்டிய? மீன் வாங்க தான் போகிறோம் பாட்டி. மீன் வாங்க போகிறீங்களா? அதுவும் இப்போம்மா? ஏன் இப்போ மீன் வாங்க போகக்கூடாதா? இப்போ போன அன்னைக்கு செத்து போன மீனுக்கெல்லாம் உயிர் வந்து கடலுக்கு நேர் நீந்தியா போயிடும். எப்படி இருந்தாலும் மீன் மாதிரி தானே இருக்கும். எனக்கும் தெரியும் மீன் மாதிரி தான் இருக்கணும். ஆனால் அதுக்கு கடையில் மீன் இருக்கணும். மீன் கடைக்கு இன்னைக்கு மீன் வரல பாட்டி. அது எப்படி மீன் கடைக்கு மீன் வராமல் இருக்கும்? இன்னைக்கு தான் மழை புயலுன்னு எதுவுமே இல்லையே. இன்னைக்கு காலையிலே மீன் வந்துட்டுல. பாருங்க பாட்டி, எங்களுக்கு சும்மையே நேரிட்டுருக்கு. உங்கள் வீண் பேச்சை கேட்டுட்ருக்க எங்களுக்கு நேரம் இல்லை. என்ன இவ ஆவண அப்போதான் பாட்டு படிக்காமே டான்ஸ் ஆடிக்கிட்டு கிடக்கா. பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்புறமா எனக்கு நேரம் போலன்னா சொல்லுவேன், எங்கள் வீட்டு பக்கம் வா, வந்து ஒரு ஆட்டம் ஆடிட்டு போ. நானும் வயசான பொம்பளைச்ச திட்டக்கூடாதுன்னு எவ்வளோ நேரம் பொறுமையாக போகிறது. பாட்டி, எங்கள் அக்கா கோவப்படுதா? இங்கே நிற்க, இங்கேருந்து போயிருங்க. ஆமாம் பாட்டி, இங்கேருந்து போயிருங்க. கோவப்படாதுங்க அக்கா, அமைதியாக இருங்க. உன் அக்காட்ட சொல்லி வை, இந்த கோவெல்லாம் அவளுக்கு ஆகாது. உனக்காக உன் மூஞ்சிக்காக எதுவுமே பேசாமல் நான் இங்கேருந்து திரும்பி போகிறேன். திமிரு பிடிச்ச கிளவி பேசுறது பாரான். ஏன்க்கா இப்போ கோவப்படுதா? கொஞ்சம் அமைதி பேசும். ஆகுனா போதும், என்னை அமைதியாருன்னு எல்லாரும் பேசுங்க. அந்த கிளவியை ஒன்றுமே சொல்லாமல் இருங்க. அந்த பாட்டிலாம் ஒழுங்காக தாங்க பேசினவ. நீ தான் தேவையில்லாமல் அந்த பாட்டி மேலே கோவப்பட்டு இருந்த. ஆமாம், தேவையில்லாமல் அந்த பாட்டி மேலே நான் தான் கோவப்பட்டேன். இப்போ நீயும் என்னைய குறைச்சல வந்துட்டியா? நீ இப்படி தேவையில்லாமல் கோவப்படவே தான் உங்ககிட்ட யாருமே ஒழுங்காக பேச மாட்டேக்காவ. எனக்கு கொஞ்சம் அமைதியாறாங்க்கா. சரிக்கா, என்ன மீன் கடைக்கு போவோம்? என்னமே எங்கே மீன் கடைக்கு போவ? ஒழுங்க இங்கேருந்து நடந்து போயிட்டு விழா நெல் அப்படின்னு சொன்னேன். பேசாமல் இங்கேருந்து பேருந்தோண்டு வச்சுக்க, இந்த கிளவி மூஞ்சிலெல்லாம் முழிச்சிருப்போமா? இந்த பாட்டி ரொம்ப நல்ல பாட்டி தானக்கா. எதுக்குக்கா நீ தேவையில்லாமல் அந்த பாட்டி மேலே கோவப்படுத? என்னது, இந்த பாட்டி ரொம்ப நல்ல பாட்டியா? இப்போ உனக்கு என்ன தீசிலா? பழசெல்லாம் மறந்து போச்சா? பழசெல்லாம் நம்ம ஞாபகத்திலே வச்சுருந்தா நம்ம வாழ்க்கையில் நிம்மதி இருக்காதுன்னு ஒரு புக்கில் படிச்சிருக்கேன்க்கா. எனக்கும் அந்த ஈர வெங்காயெல்லாம் தெரியும்.
நீ புக்கில் தான் படிச்சிருப்ப, நான் பாட்டாவே கேட்டிருக்கேன். பாட்டா? என்ன பாட்டுக்கா? கொஞ்சம் படிங்களா? எனக்கு தொண்டை தெரியல, அதனால் படிக்கல. எனக்கும் அந்த பாட்டை கேட்கணும் போல் ஆசை இருக்கு, படியேங்க்கா. நீ மட்டும் ஏம்மா அமைதியாக இருக்கா? நீயும் ஏதாவது சொல்லலாம். எனக்கும் அந்த பாட்டை கேட்கணும் போல் ஆசையாதாக்கா இருக்குது. நான் சொன்னேன், நீங்கள் பாட்டு படிப்பீங்களோ மாட்டீங்களோன்னு தான் நான் உங்ககிட்ட கேட்காம இருக்கேன். ப்ளீஸ்க்கா, நாங்கள் 3 பேரும் அந்த பாட்டை விரும்பி கேட்காமல படியா? சரி சரி, எல்லாரும் ஆசைப்பட்டு கேட்கல படிக்கேன். ஆனால் ஃபுல் பாட்டை படிக்க மாட்டேன், அந்த ஒரே ஒரு லைனை மட்டும்தான் படிப்பேன். சரிக்கா, அந்த ஒரு லைனை மட்டும் படிங்க. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. இந்த பாட்டோட முதல் லைனை நான் படிக்கட்டாக்கா? வேண்டாமா வேண்டாம், அந்த லைனை ஒன்று நீ படிக்கண்டா. வேற யாருக்கா படிக்கணும்? நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் ஆவி படிக்கட்டும். என்னக்கா சப்ஸ்கிரைபரா? நீங்கள் என்னை பார்த்து கிண்டல் பண்ணுவேன்னு தெரியும், அதான் நான் படிக்க மாட்டேன்னு சொன்னேன். நாங்கள் ஒன்றும் பாட்டுக்கு கிண்டல் பண்ணலை. நீ தப்பாக இங்கிலீஷ் பேசினாலக்கா, அதுக்கு தான் கிண்டல் பண்ணோம். ரொம்ப தான் பீட்டிக்கிடாதுங்க இங்கிலீஷ் தெரியணும். நானும் ஒரு காலத்தில் படித்து காமிக்க பாருங்க. சரி சரி, அதை அப்புறமா பார்க்கலாம். இப்போ முதல்ல வீட்டுக்கு நிறைய கிளம்புவோம். சரி சரி, கிளம்புவோம்.